ஓகே தானே இது ரியோவோட படம் ஓகே தானே? ஓகே தான், ரியோ எனக்கு பிடிக்கும். என்ன சான்ஸ் கொஞ்சம் இது இல்லாமல் இருக்காரு, அதுதான். படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, 2 கூட நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு அவரு நம்ம மணிகண்டன் அந்த மாதிரி டாப் ஆக முடியல. பட் ஆனால் ஓகே, எனக்கு பிடிக்கும், அவர் படம் தான் பிடிக்கும். ஹீரோ இஸ் அ ஹீரோ, யார் இருந்தானே வெற்றி பெற வாழ்த்துக்கள் தான். ரியோ நான் எனக்கு தெரியும், விஜய் டிவிலேருந்து எனக்கு அவர் பிடிக்கும். அவர் படம் ஓகே தான், அவர் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கும். மேபி அந்த கதை வந்து இன்னும் கிரிப்பிங்கா நிறைய பேர் எப்பயுமேடா இது ஒன்று சொல்லுவாங்க, வெதர் யூ பிலீவ் இன் லக் ஆர் நாட். அதான் இருக்கலாம். இட்ஸ் ஆல்வேஸ் தட் ஃபேக்டர். யூனோ அந்த சினிமால உனக்கு அந்த ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் அந்த லக்கும் இருந்தால் தான் என்னால் ஜெயிக்க முடியும். நம்மளுக்கு அந்த லக் இருக்கா? நம்ம யூடியூப் ஜெயிக்குமா? காதலையும் வாழ்க்கையிலையும் என்னால ஜெயிக்க முடியாதா? இது வாய்ஸ் படத்துல முன்னா கேட்குற மாதிரி இருக்கு. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, ஆஸ் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் பாக்ஸிங். ஓகே, ஹார்ட் ஒர்க் போடணும் ப்ளஸ் லக் இருக்கணும். ஹாய் எவ்ரிவன். ஹலோ வணக்கம். நிறமாறும் உலகில், அம்மா நிறமாறும் உலகில் பாரதி ராஜா, நட்டி, ரியோ. சரி, இதுல யார் ஹீரோ? ரியோ தான். ஆனா வந்து சீனியர் இதுல வச்சு பார்த்து பிறகு வாரம் பாரதி ராஜா, அடுத்து நட்டி, அடுத்து ரியோ. நல்லா இருக்குல்ல? சாண்டி வேற இருக்காரு, சாண்டி யோகி பாபு. ஆமா, ஒரு பெண்ணாக உலகத்திற்கு ஒருவன் என்ன படிக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. ஆச்சரியம் நிறைந்தது இந்த உலகம். என் முதல் கனவை முன்மடியில், என் முதல் மூச்சும் முன்மடியில். உனக்கு யார் என்னன்னு பையன் சொன்னால? சாண்டி எல்லாமே அம்மா தான். உன் எலும்பு உடைந்து தசை கிழிந்து கூட்டு கிடந்த பொருள் அழிவில் வீணான பசியை ஈர்த்த உன் மார்பகங்களும் சும்மா சொல்றாங்க. அவ அம்மா அப்பே செம்மையா இருப்பாங்க. எனக்காகவே நடந்த உன் பாதங்களும். நானே பேங்க் ஆக்சன் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ கேட்கறதா? ஐயோ, ஒரு தடவை நானே நம்மகிட்ட பேசுறேன் போல. அழுக துடித்த உன் இமைகள் எதற்காக? எல்லாருமே பிரச்சனை இருக்குதுமா. எனக்கு வந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தாதான் புரியும். ஒரு லட்சத்தில் ஒருவன் நீ யாருக்கு பிறந்தவன் என்கிறான். மீன் சந்தையில் ஒருவன் உன் அம்மா விதவைதான் என்கிறான். வீட்டிலே ஒருவன் செத்து தொலைந்தால் சொத்தை விட்டு விடுவேன் என்றான். முதியோரத்தில் ஒருவன் இதுதான் நமக்கான வீடு என்றான். பெண்ணாய் உலகத்திற்கு உருவம் தரும் உன் தலையெழுத்து பெண்ணாக பிறந்து விட்டாய். எல்லாருக்கும் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசை இல்ல. உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ரொம்ப கஷ்டம். எங்க மறுபடியும் தண்ணி பழி வந்துச்சுமா. கொலையெல்லாம் பண்ண முடியாது. இன்னும் ஒரு முறை உன் சமாதி உன் உடலை தொட்டிலே கிடப்பேன். இன்னும் ஒரு முறை உன் வேலின் வாசத்தை தெரிவிப்பேன். இன்னும் ஒரு முறை உன் மடியை தவழ்வேன். இன்னும் ஒரே முறை உன் கருவாலை பிறப்பேன். பயங்கரமா தான் இருக்கு. நிறம் மாறும் உலகம். இந்த நிறமாறும் உலகில் உனக்காக காத்திருப்பேன். நான் உயிர் விடும் நேரத்தில் உன் பெயரை சேர்ப்பேன். அம்மா. எனக்கு இன்னமும் அது ஃபிளாஷ்பேக்கு. நட்டியும் ரியும் ஒரே கேரக்டரும் அப்படின்ற நட்டி தான் கதை வந்து சொல்றாரு. ஆனா கதை வந்து அந்த ஸ்கிரீன் அங்க ஓடி போது ரியோட கதை ஓடி இருந்துச்சு. ஸோ அது அப்போ இப்போ கொஞ்சம் பல வருஷம் கழிச்சு நட்டியோ தெரியல. ஆனா எனக்கு கண்டிப்பா நான் சொல்லிட்டா இந்த படம் நல்லா தான் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா கொஞ்சம் எமோஷனலா வேற ஒரு இடத்துல சில நேரத்துல நான் எங்க அம்மாட்ட கொஞ்சம் கோவத்துல பேசிடுறேன். பேசுறப்போ என் மூஞ்சி தான் எனக்கு தெரியுதே தவிர எங்க அம்மா மூஞ்சிடுறாங்க, யோசிக்கிறது இல்லை. பாரதி ராஜா அப்படியே அந்த வார்த்தையை கேட்டோன்னா அவர் எமோட் பண்ணோன்னு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சுடா. ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துதான் பேசணும் பாரு. நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம்டா, அந்த சைடுல உங்களுக்கு என்ன தெரியும். நாளைக்கு எங்க அம்மாவுக்கு சாரி சொல்றேன். இந்த படம் ஜெயிச்சிருச்சு. பட் அவங்கள எங்க போவாங்க அந்த பாயிண்ட் இதுக்கு சொல்லுது பாரு. கொஞ்சம் டச்சிங்கா தான் இருக்கு.
ஆமா. ஆனா எனக்கு இது மட்டும் பண்ண ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கொஞ்சம் சீரியஸா அது சிங்கிள் உண்மையா மாமா. சொல்றது. எங்க அம்மா மை மாம் இஸ் சிங்கிள் மாம் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மள இங்கேயும் ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்குறப்போ ஆனா இது வேணா கண்டிப்பா ரொம்ப டாக்கா தான் இருக்கும் தானே. ஆமாம். ஆனா யோகி பாபுக்கு இந்த படத்துல என்ன வேலை? சீரியஸான நான் கேரக்டரோ? ஏன்னா பார்க்கவே இல்லையே. வந்தாரா? வந்துரு 2 மணி நேரத்துல. நான் அவரை நோட் பண்ணுவேன். நான் ஜஸ்ட் நான் அந்த வாய்ஸ் ஓவர் வாய்ஸ் ஓவர் கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே நடுவில் வந்தாரு. ஒரு சீரியஸா ஒரு இது சொன்னாரு. சாண்டி கூட அங்கங்க குட். ம். ரியோ பாரதி ரீசனா படம் நிறைய படம் நடிச்சுருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு அவரு நடிப்பு செம்ம நடிப்பு. பாசத்திற்குரிய பாரதி ராஜன் அவ்வளவு படம் டைரக்ட் பண்ணாரு. அப்பதான் பிடிக்கல. டைரக்டரா பிடிக்கும். நடிக்கிறதுல நான் பார்த்தது இல்லையா அவரு? மேபி நிறைய படம் நடிச்சிருக்கலாம். விஷால் ஆனா படம் இப்போ ஒரு ரீசனா நான் நோட்டீஸ் பண்றேன் அவரு நடிக்கிற படம். எனக்கு எதுல ரொம்ப பிடிச்சா குரங்கு பொம்மை பாத்திருக்கியா? ஐயோ ஆமா 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 ஆமா. ஐயோ அந்த படம் அப்புறம் தனுஷோட படம். ராயனா இல்ல இப்போ வந்துச்சே பாய் நெக்ஸ்டோ அந்த தேன்மொழி நானும் ஒன்னும் பார்க்கல. திருச்சி ட்ரபிள் திருச்சி திருமணம். அதுலயும் இருப்பாரு. ஒரு செம்ம படம் அது. அதுலயும் செம்மையா இருக்கும். எமோட்டிங் நைஸ்லி நேச்சுரலா இருக்கு. அதுதான் அங்க இருக்க பிளஸ்ஸே. ஆமா. பாரதி ராஜாக்கு இது செகண்ட் ரவுண்டு தான். ஆக்சுவலி நான் முன்னாடி அவன்கிட்ட சொன்னேன்ல, விடுதலை படத்திலேயே பாரதி ராஜா தான் நடிச்சிருக்கும் விஜய் சேதுபதி கேரக்டர்ல. ஆமாமா நீ சொன்னீங்க அந்த இதுல சொல்லிட்டு இருந்தீங்க. அவரோட ஏஜ் ஃபேக்டர்னால அவர் அங்க நடிக்கல. ஏன்னா அது யங் பொசிஷன்லாம் வச்சிருந்தா கொஞ்சம் இதா இருந்திருக்கும்ல. யங் போர்ஷனுக்கு நம்ம இந்த கென் மாதிரி இன்னொரு ஆள் கூட நம்ம அங்க வச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. எங்க ப்ராப்ளம்னா அவரால் இந்த மலையில ஏறி இறங்கி ஆமா அதான் கஷ்டம். அதனால வெற்றிமாறன் கன்வின்ஸ்ட் ஹிம் வேற ஆள் வச்சு செய்யறேன். ஃபைன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. எப்போ ரிலீஸ் ஆகுது? மார்ச் 7. மார்ச் 7 இப்போ Feb 20 20 நெக்ஸ்ட் மந்த். லெட்ஸ் see. சரி போய் பார்ப்போம் ரியோவுக்காக. ரியோக்காக. ஆனா முதல்ல இங்கே ரிலீஸ் ஆகுது மலேசியால. ஆமா இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓடிடி தான். ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கொஞ்சம் மூவிஸ் மட்டும் தான் வருது. ஃபேமஸான ஹீரோனா எடுக்கிறாங்க. பார்த்திபன் எடுத்த அந்த ஒரு கடைசியாக ஒரு படம் எடுத்தாரு, அதுவே வரலையே. நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன படம்? ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி ஒன்று எடுத்தாங்க. ஓ ஆமாமா இவங்களோட மக வனிதா மக தானே. ஆமாம் வனிதா தானே அவங்க பேரு. அவங்க மக. நிறமாறும் உலகில் வாழ்த்துக்கள் பெற வாழ்த்துக்கள். நிறமாறும் உலகில் வாழ்த்துக்கள் பெற வாழ்த்துக்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.